ரயில்வேவோட குரூப் டி எக்ஸாம் ஆன்சர் கீ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உங்களோட ஸ்கோருமே மோஸ்ட்லி வந்து செக் பண்ணியிருக்கலாம். இப்ப டவுட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 சைடு தான். ஒண்ணு, கட் ஆஃப் வந்து எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு பார்த்தோன்னா, எப்ப இந்த எக்ஸாமோட ரிசல்ட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க? கட் ஆஃப் ஏன்னா, அத பேஸா வச்சு தான் வந்து நம்ம பிசிக்கல் தயாராகலாமா இல்லையான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா, அடுத்த என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நோக்கி என்ன பண்ணலாம்னா, உங்களோட பயணத்தை வைக்கலாம். இந்த 2 டவுட்ட தான் வந்து கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ண போறோம். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா பிசிக்கல் இது ரொம்ப ஈஸி கிடையாது. சும்மா இன்னைக்கு நினைச்சுட்டு நாளைக்கு போய் வந்து ஓட முடியாது. அதுக்குன்னு தயாராகணும். ஸோ அது எல்லாமே ப்ராப்பரா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால அதுக்கு ஏத்தாப்புல நீங்க எஃபர்ட் போடுவீங்க. இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. டெஃபினட்டா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப முதல்ல இருக்கிற டவுட், அதாவது ஆன்சர் கீ எப்படி வந்து ரிலீஸ் பண்ணாங்களோ அதே படி, அதாவது அந்த பேட்டர்னை பார்த்தோம்னா ரயில்வேவோட ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் படி என்னன்னா, முதல்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது வந்து 2025, 26 வரைக்கும் கண்டக்ட் பண்ணாங்க. ஏன்னா பிப்ரவரி வரைக்குமே வந்து டேட் போட்டிருந்தாங்க குரூப் டி பொறுத்தவரைக்கும். ஆன்சர் கீ 17 பிப்ரவரியில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ஜெக்ஷன் விண்டோ வந்து 23rd வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா ஏன்னா இப்ப அப்ஜெக்ஷனா சில ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு கொஸ்டின் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கலாம். அதெல்லாமே பார்த்துட்டு ஃபைனல் ஆன்சர் கீ வந்து மார்ச்ல வந்து ரிலீஸ் பண்ணலாம். எக்ஸ்பெக்டட் இதுதான். இப்ப இதோட ரிசல்ட் வந்து மார்ச்சோட எண்டு இல்லடா ஏப்ரல்ல வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஐடியா இருக்கலாம். எதுக்காக நான் சொல்றேன்னா, இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். அகைன் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது சேஞ்ச் ஆகலாம். ஏன் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றதுக்கான ரீசனையும் சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் நிறைய சென்டர், இன்னும் பர்டிகுலரா நார்த் இந்தியால நிறைய சென்டர் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. விச் மீன்ஸ் என்னன்னா போஸ்ட்போன் ஆகுது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, எதெல்லாம் வந்து ரீ எக்ஸாமினேஷன், ஏன்னா இது ஜேஇயோடது கண்டிப்பா என்ன பண்ணணும், எதெல்லாம் கேன்சல் பண்ணாங்களோ அதுக்கு வந்து ரீ எக்ஸாம் வைக்கணும், ரைட்டா? ஸோ அப்ப ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஒரு டைம் டேக்கனா இருக்கும். இது ஆல்வேஸ் புரிஞ்சுக்குங்க. ரயில்வே எப்போதும் சைமல்டேனியஸா எல்லா ஒர்க்கையும் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒரு சைடு குரூப் டி, ஒரு சைடு வந்து ஜேஇ, ஒரு சைடு ஏஎல்பி அப்படின்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்னு எடுப்பாங்க. அதோட ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அதை முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து என்னன்னா வேற எக்ஸாம் பத்தி வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால என்னன்னா இது டிலே ஆகலாம். ஏப்ரலா இருக்கிறது என்னன்னா கொஞ்சம் தாண்டி வந்து மே மாசம் கூட வந்து போகலாம். ஸோ அதனால என்னன்னா ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு மாசம் 2 மாசம் வந்துன்னா டிலே ஆகலாம். பட் மோஸ்ட்லி என்ன பண்ணிடுவோம்னு வச்சுக்கலேன், இந்த சொல்றது எப்படியும் வந்துன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அதுக்குள்ள என்ன ஆயிரும்னா மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து கிளாரிட்டியா இருக்கா, எப்ப ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. இப்ப கட் ஆஃப் வந்து பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஆன்சர் கீ நம்ம வந்து பார்க்கறதுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நெக்ஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட்டுக்கு ஒரு சோர்ஸே, நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கான ஒரு சோர்ஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கீ தான். ஏன்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, நம்ம எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 தான் சோர்ஸ். ஒன்னு என்ன இருக்கும், சிலபஸ் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை வச்சு என்ன பண்ணுவோம், ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின், எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோமோ அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து லேர்ன் பண்றதுக்கு நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே லேர்ன் பண்ணா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதை வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே, நீங்க கிளியர் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேட்டு பாருங்க. அவங்க சொல்றது இதுதான் சொல்லுவாங்க. சிலபஸை ரொம்ப கிளாரிட்டியா படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் அதிகமா சால்வ் பண்றது மூலம் தான் என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம்ல வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கான ஆன்சர் கீ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலைன்னா குரூப்புக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நான் ரொம்ப வந்து சுத்தி வளைக்கலாம் இல்ல, ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் வந்து வரேன். இப்போ ஓப்பன் கேட்டகரியில இருக்கும்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு யூஆரா இருக்கீங்க அப்படின்னா 70க்கு மேல, டெஃபினட்டா 70க்கு மேல என்னன்னா நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். இருந்தா மட்டும்தான் வந்து நம்ம நார்மலைசேஷன் பண்ணி பார்க்கும்போது என்ன வந்து வச்சுக்கலாம், நம்ம கட் ஆஃப் வந்து கிளியர் ஆகும். இது ஓபிசி நான் கிரீமி லேயர்னா 65ல இருந்து 70க்குள்ள இந்த கேப்ல என்ன பண்ணிருக்கணும், ஸ்கோர் பண்ணிருக்கணும். இது எக்ஸ்பெக்டட் தான். அகைன் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் சரி, அக்யூரேட்டா என்ன பண்ண முடியாதுன்னா கட் ஆஃப் யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எவ்ரி எவ்ரி டைம் என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். இடபிள்யூஎஸ் பொறுத்தளவுக்கு 63ல இருந்து 65. ஏன் இடபிள்யூஎஸ் கம்மியாகுது, ஓபிசி கேட்டகரிக்கு ஈக்குவலண்டா இல்லை? ஏன்னா இப்ப நிறைய ரீசெண்ட் டைம்ல இந்த இடபிள்யூஎஸ் செக்ஷனுக்கான ஸ்டூடெண்டோட காம்படிஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இதோட கட் ஆஃப் வந்து கொஞ்சம் லோவா வச்சிருக்கேன். எஸ்சி எஸ்டி பொறுத்தளவுக்கு 55ல இருந்து 60 இந்த கேப்ல எடுத்துருதுன்னா
நம்மளுக்கு என்னன்னா 100% சொல்ல முடியாது. பட் 90% என்ன அப்படின்னு பார்த்து வச்சுக்க, நம்ம வந்து பிசிக்கலுக்கு தயாராகலாம். ஓப்பன் கேட்டகரியில இந்த ஸ்கோருக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யோசிக்காதீங்க. டேரக்டா என்ன பண்ணுங்கன்னா பிசிக்கலை வந்து உங்களுக்கு வந்து தயார் பண்ணுங்க. சரி, கண்டிப்பா இந்த ஜாப் வேணும் சார் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 100% எஃபர்ட் என்ன போடுங்கன்னா பிசிக்கல்ல போடுங்க. இது வந்து ஓப்பன் கேட்டகரியா. இப்ப சிசிஏ சிசிஏ பொறுத்தளவுக்கு வந்து நல்லா கவனிங்களேன். யூஆர் கேட்டகரிக்கு என்னன்னா நீங்க 50ல இருந்து 55 மார்க் வந்து எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் வச்சுக்கலாம். நீங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு பிசிக்கல் கிடையாது. பட் உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுல நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா இருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயர் இருந்தா 45ல இருந்து 50 மார்க். எஸ்சி எஸ்டி கேட்டகரியா இருந்தா 40ல இருந்து 45 மார்க். இப்ப என்னன்னா இந்த மார்க் எல்லாம் எதை வச்சு சார் சொல்றீங்க? நீங்க டக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான ரீசனை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் இந்த ஸ்கோர் வந்து வரலன்னு சொல்லி அதுக்கானதை சொல்றேன். இப்ப 2019 நல்லா கவனிங்க. ப்ரீவியஸ் இயர்ல ஒரு பேட்டர்னை பார்ப்போமே. 2019ல எவ்வளவு கட் ஆஃப்னு பாருங்க. இங்க இருக்க ஓப்பன் கேட்டகரியில நார்மலைஸ் மார்க் இருக்கு பாத்தீங்களா? இதை பாருங்களேன். 60 இருக்கு, எஸ்சிக்கு வந்து 49 இருக்கு, எஸ்டிக்கு 43 இருக்கு, ஓபிசிக்கு 55 இருக்கு. சார் இவ்வளவு கம்மியா தானே இருக்கு சார். எதுக்கு நீங்க தேவையில்லாம போயிட்டு இவ்வளவு வந்து எடுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2019ல இருந்த வேக்கன்சி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஹியூஜ் லெவல் வேக்கன்சி. இந்த வருஷம் வேக்கன்சி வந்து ரொம்பவே என்னன்னா கம்மி. அதாவது 2019 கம்பேர் பண்ணும்போது இந்த கட் ஆஃபோட, அதாவது 2019ல வந்த கட் ஆஃப் வந்து 2 லெவல் வச்சுதான் வந்து வந்திருக்கு. ஒன்னு வேக்கன்சி. ஸோ வேக்கன்சி எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து மாறுது. ரெண்டாவது காம்படிஷன். ஏன் காம்படிஷன்ஸ் வந்து பிளே பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரீசன் சொல்றேன். அதாவது முதல் வேக்கன்சி இந்த வருஷம், அதாவது 2024 நம்ம சென்னை ஜோன், இந்த ஒரு ஜோனை வச்சு பார்த்தா போதும். மிச்சம் எல்லாமே உங்களால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இதுக்கு ஈக்குவலண்டா தான் இருக்கும். சென்னை ஜோன்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2694 வேக்கன்சி. அதுல சிசிஏ கேண்டிடேட்டுக்கு 540 வேக்கன்சி. இப்ப இந்த 2694 இருந்து 540 கழிக்கணும். ஏன்னா இதுல இருந்து தான் ஓவரால் வேக்கன்சில இருந்து தான் அந்த சிசிஏ கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சி வந்து பிரிப்பாங்க. அப்ப அப்ராக்சிமேட்லி ஓப்பன் கேட்டகரி பார்த்தோன்னு வச்சுக்கேன், அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு 2000 அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா எக்ஸ்பெக்டட் ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம். 2000 வேக்கன்சி வந்து இருக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. சரி, 2000 இருக்கா? இது வந்து வேக்கன்சி அடுத்து காம்படிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லணும். அந்த காம்படிஷன் இப்ப ரேங்க் மித்ரா, அது ஒரு ஃபேமஸான வந்து ஹிந்தி சேனல். அவங்களோட வந்து என்னன்னா கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுல சென்னை ஜோன்ல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களோட ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிருப்பாங்க. அதுல எடுத்த ஸ்டூடெண்டோட ஸ்கோரை வச்சு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா பாருங்களேன். நிறைய டைம், அதாவது குரூப் டி எழுதிட்டு வந்த நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட சொன்னதே வந்து சார் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப் சார், எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் சார், ஜென்ரல் அவேர்னு சொன்னானுங்க. ஆனா அது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர் கொஸ்டின் மட்டும்தான் சார் இருந்து ரொம்ப ரொம்ப டஃப் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவலா பாருங்களேன், நிறைய ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்ல ஸ்கோர் பண்ணல, நிறையவும் அட்டன் பண்ணல. பட் மிச்ச ரிமைனிங் டாபிக் இருக்குல்ல, சயின்ஸ், மேத்ஸ், ரீசனிங்ல அக்யூரேட்டா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ அதனாலதான் என்ன நிறைய பேருக்கு வந்து நல்ல ஸ்கோருமே வந்து கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே அதுக்கான எஃபர்ட் போட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ல நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு ஷேரும் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வந்து மார்க் ஸ்கோரையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல ஒரு 10 கொஸ்டின், ஒரு 8 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்றாங்க. பட் மிச்சம் இருக்கிற டாபிக்ல 25க்கு 20 மேத்ல ஸ்கோர் பண்றாங்க. ரீசனிங்ல அதே மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் சயின்ஸ்லயும் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்னன்னா காம்படிஷன் என்பது ஸ்டூடெண்ட் இருக்கிற மார்க். ஸோ மார்க் எவ்வளவு அவங்க எடுக்கிறாங்களோ, இப்போ ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹை லெவல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வேக்கன்சிக்கு ஏத்தாப்புல வந்து என்னன்னா அப்படியே ஆட் ஆகிட்டே போகும். அதாவது என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு பிசிக்கல் நல்லா கவனிங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் கூப்பிடுவாங்கன்னா, இது நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்ததுதான். அதாவது 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் கம்யூனிட்டி வைஸ் டோட்டல் வேக்கன்சி. இப்ப நான் ஓவரால் வேக்கன்சி வச்சு சொல்றேன். என்ன ஓவரால் வேக்கன்சி ஓப்பன் கேட்டகரி மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு 2000 பிளஸ் அப்படின்னு சொன்னோமா, இப்ப என்னன்னா 3 டைம்ஸ். அப்ப 2000ல இருந்து என்ன பண்ணுவோம், 2000 இன்ட்டு 3 போடுவோம் ரைட்டா. அப்ப ஒரு 6000 பிளஸ் வேக்கன்சி, அதாவது 6000 பிளஸ் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கல, பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க.
2000 பிளஸ் வேக்கன்சி இருக்கு. அதை 3 டைம்ஸ்னா 6000 பிளஸ். அப்ப 6000 பேர் என்னன்னா நம்மளுக்கு பிசிக்கலுக்கு வந்து கூப்பிடுவாங்க. இப்ப இந்த 6000 பேரை எப்படி எடுப்பாங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலும் எடுக்கிறேன். அதாவது என்ன, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த ஓபிசில 3 பேர் இருக்காங்களா, அவங்க டக்குன்னு இதாவாங்க. அடுத்து வந்து பாருங்க, அடுத்து 85ல எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க, ஒரு 6 பேரு, இது ஒரு 30 பேரு, மொத்தத்துல இது ஒரு 3, 47, 383, இப்படி என்ன குறைஞ்சுக்கிட்டே வரும். இது எல்லாமே வந்து என்னன்னா அவங்களோட லிஸ்ட், அதாவது அவங்களோட ரோல் நம்பர் எல்லாமே ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமா 6000 பேர் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னு வச்சுக்கலாம், எடுப்பாங்க. ஸோ அதனாலதான் சொன்னேன், வேக்கன்சி பிளஸ் வந்து காம்படிஷன்ஸ். காம்படிஷனா ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்காங்க, அதை பொறுத்து என்ன ஆகுனா கட் ஆஃப் வரும். அதனாலதான் இந்த கேட்டகரியை சொன்னேன். இவ்வளவு ஸ்கோர் வரதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், முக்கியமான காரணம் வந்து இந்த வருஷம் வேக்கன்சி கம்மி, பிளஸ் வந்து ஸ்டூடெண்டும் நல்லாவும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த வேக்கன்சி ஏத்தாப்புல தான் வந்து நம்மளுக்கான கட் ஆஃப் வரும்னு சொல்லிட்டு இதை நான் சொல்லியிருக்கேன். இது இருக்கட்டும். இப்ப கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அளவு எவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்ப அதே இது சிசிஏ கேட்டகரி. நல்லா கவனிங்க, சிசிஏ கேட்டகரி மீன்ஸ் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடிச்சிருப்போம், அதான் சிசிஏ. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டவுட் இருக்கும், சார் நான் வந்து பிரைவேட்ல என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சேன் சார், எனக்கு வந்து ரயில்வேல அப்ளை பண்ணும்போது இந்த சிசிஏ வச்சுதான் அப்ளை பண்ணேன், சிசிஏ கேண்டிடேட் மாதிரி தான் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து என்ன கூப்பிடுவாங்களா, எனக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூப்பிடுவாங்களா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல கூப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா இது வந்து டவுட்ஃபுல் தான். ஏன் இது வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, ரயில்வேவோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதுல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், சிசிஏ, அதாவது உங்களோட சர்டிபிகேட், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தாதான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப சில ஸ்டூடெண்ட் வந்து அதை ப்ராப்பரா சப்மிட் பண்ணிடலாம், அப்ப என்ன பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க சிசிஏ கீழே வர்றதுக்கான ரிசர்வேஷனை வந்து உங்களுக்கு வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. பட் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ், நீங்க எல்லாம் ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து கிடையாது, டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம், நீங்க அடுத்த லெவலான வந்துன்னா மெடிக்கலுக்கு வந்து மெடிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணா ஸ்ட்ரைட்டா வந்து போயிடலாம். ஸோ அதனால என்னன்னா, நீங்க சிசிஏல வாரீங்கன்னா ப்ராப்பர் உங்களுக்கு என்ன இருக்கும்னா அந்த சர்டிபிகேட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னு வச்சுக்கலாம், கரெக்டா வந்து சப்மிட் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இதுக்கான வந்து ஸ்கோர் பார்த்துக்கங்க, இவ்வளவு எடுத்திருந்தா டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து உள்ள போயிடலாம். சரி, இப்ப ஒன்ஸ் வந்து நம்ம கட் ஆஃப் ஓரளவு நம்ம சொன்ன ஸ்கோருக்கு ஏத்தாப்புல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்க மைண்ட் டைரக்டா இதுதான் வந்து திங்க் பண்ணணும், பிசிக்கலை எப்படி தயார் பண்றது, என்ன நான் எப்படி வந்து மாத்துறது, இதுதான் நீங்க வந்து யோசிக்கணும். இப்ப பிசிக்கல் பொறுத்தனே இது வந்து ஞாபகத்துல வச்சுக்க, மேல் கேண்டிடேட் பொறுத்தளவுக்கு 2 இது இருக்கும். ஒண்ணு 35 கிலோ வெயிட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு அரிசி மூட்டை மாதிரி இருக்கும். 35 கிலோ வெயிட்டை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஷோல்டர்ல வச்சுக்கலாம், நம்ம ஷோல்டர்ல வச்சுக்கலாம், இல்ல வந்து பின்னாடி பேக்ல வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து தூக்கணும். ஸோ அதை தூக்கிட்டு என்னன்னா 100 மீட்டர் எவ்வளவு டைம் பாருங்களேன், 2 நிமிஷம். 2 நிமிஷம், ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான். நல்லா கவனிங்க, இது வந்து சில பேருக்கு வந்து ஈஸியா தானே, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்டர் சார் அப்படின்னு நினைக்கலாம். பட் அந்த இடத்துல வந்து என்னன்னா, அந்த நம்ம இப்போ ரன்னிங் போகும்போது நீங்க அத்லெட்டிக் லெவல்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படபடன்னு அடிக்கும். எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம், எக்ஸாம் ஹால்லயே நம்மளுக்கு வந்து படபடன்னு அடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்துன்னு வச்சுக்கலேன், ஒரு மாதிரி ட்ரபிள் ஆகும், மைண்ட் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டேபிளாவே இருக்காது. ஸோ அதனால என்னன்னா ரொம்ப காமா நீங்க இதெல்லாம் பண்ணணும். 35 கிலோ வெயிட்ட வச்சுட்டு 100 மீட்டர் தாராளமா நீங்க பொறுமையா போலாம். 2 நிமிஷம் இருக்கு ரைட்டா, 2 நிமிஷம்லாம் இருக்கு, ரொம்ப டைம் அதிகமா இருக்கு. நீங்க வாட்ஸ்ல தூக்கிக்கிட்டு பொறுமையா என்ன பண்ணலாம்னு வச்சு நடந்து போலாம். வெயிட்ட வந்து கீழேயே போட்டுருக்கூடாது. இன்னொன்னு, சில ஸ்டூடெண்ட்க்கு எதுவுமே டவுட் இருக்கலாம், ஸோ அந்த வெயிட் யாராவது அந்த முதுகுல தூக்கி வைப்பாங்களா, இல்ல நான் தான் தூக்கணுமான்னா நம்ம தான் தூக்கணும். இங்க பாருங்களேன், அந்த சாண்ட் பேக்கை நம்ம தான் தூக்கணும். யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கலாம், எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்காது. கீழே இருக்கும், கீழே இருந்து நம்ம தான் தூக்கி நம்ம ஷோல்டர், மோஸ்ட்லி ஷோல்டர் வச்சு போயிருங்க, ஈஸியா என்ன பண்ணிடலாம், தூக்கிட்டு போயிடலாம். இது முடிச்சனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னதான் இருக்கும்னா, இதை தூக்க தான் சொல்லுவாங்க, 35 கிலோ வெயிட்டை தான் வந்து தூக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும். ஸோ ஒரு வந்து என்னன்னா ரெக்கவரி கேப் மாதிரி சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும். சில இதுவா அதுவாலாம் கிடையாதுங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. 35 கிலோ வெயிட்ட தூக்குறீங்கன்னா அதை முடிச்சோடனே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், அடுத்து அண்டு தான் சொல்லியிருக்காங்க, 2யும் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் பிசிக்கல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 100 மீட்டர், சாரி 1000 மீட்டர். 1000 மீட்டர் என்பது 1 கிலோமீட்டர் ரைட்டா. ஸோ 1 கிலோமீட்டர் எவ்வளவு டைம் பாருங்களேன், 4 minutes 15 seconds.
ஒரே ஒரு சான்ஸ் தான். இதுக்கும் ஒரு சான்ஸ் தான், அதுக்கும் ஒரு சான்ஸ் தான். அப்ப 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட்ல ஓடிடலாமா சார் கேட்டீங்கன்னா ஈஸி கிடையாது. இதுக்கு என்ன பண்ணா கண்டிப்பா நீங்க உழைக்க வேண்டியது இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நான் மேல் கேண்டிடேட் சொல்லிடுறேன். மேல் கேண்டிடேட் பொறுத்தவரைக்கும் அதே தான், சேம் தான். ஆனா இங்க 20 கிலோ இருக்கும். 20 கிலோ, அதே 100 மீட்டர், அதே 2 நிமிஷம், ஒரே ஒரு சான்ஸ் தான். அதே மாதிரி 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் 5 மினிட்ஸ் 40 செகண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஓடணும். இப்ப நிறைய பேருக்கு டவுட் வரலாம். சரி, இதுல வந்து ஓடிடலாம் சார். நான் வந்து என்னன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து கிராமத்துல தான் வாழ்ந்தேன். எனக்குலாம் இது ஒரு மேட்டர் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 1000 மீட்டர் இருக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். நீங்க 35 கிலோ வெயிட் தூக்கிட்டு போறதெல்லாம் ஈஸியா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே நீங்க பண்ணுவீங்க. ஆனா அந்த 1 கிலோமீட்டர் ஓடுறோம் பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் வந்து என்ன டஃபா தெரியும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நல்லா கவனிங்களேன். இது வந்து ஈஸி கிடையாதுங்க. ஆக்சுவலி நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலதான் வந்து சொல்றேன். 1000 மீட்டர் 4 நிமிஷம் 15 செகண்ட் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு ஈஸியே கிடையாது. ரெகுலர் ரன்னர், அதாவது என்னன்னா இப்ப சில பேர் வந்து என்னன்னா வாரத்துல 2 நாள் சும்மா ரன்னிங் போற மாதிரி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் என்ன அப்படின்னா ஓரளவு மாடரேட்டா இருக்கும். ஆர்மி போலீஸ்ல இல்ல வந்து என்னன்னா எக்ஸாமுக்காகவே தயாரிப்போம். இப்ப ஜிடி எக்ஸாம், ஆர்மி லெவல்ல வந்து ஜிடி வருது, இல்ல வந்து என்னன்னா ரேலில வந்து பார்ட்டிசிபேட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸி, டக்கு டக்குன்னு பண்ணிடுவாங்க. அத்லெட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம இதுல நிறைய பேர் என்னன்னா ஒரு நார்மல் பர்சன் கேட்டகரியில வருவோம், ரைட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்துன்னு வச்சுக்கல, இதுக்காக தயார் பண்ணியே ஆகணும். இதை எதை வச்சு சொல்றேன்னா, ரீசெண்டா எஸ்எஸ்சில சிபிஓ எக்ஸாம், அதே மாதிரி வந்து இந்தோ திபெத்தியன்ல வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து அதோட பிசிக்கல் வந்து முடிஞ்சது. ஸோ அதுக்கு போயிருந்தேன். நான் அதை வச்சுதான் சொல்றேன். ஸோ பிசிக்கல் வந்து எதையும் ஈஸியா எடுக்காதீங்க. இது வந்து நம்ம பார்க்க ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்லலாம். அதெல்லாம் ஓடிடுவேன், அதெல்லாம் ஓடிடுவேன்னு சொல்லலாம். பட் வந்து அந்த கிரவுண்ட்ல நிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு மாறு இருக்கும். அந்த அந்த ஃபீலே வந்துன்னா டிஃப்ரெண்டா தெரியும். அதனாலதான் உங்களை ட்ரெயின் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரெயின் பண்ண ஓடிடலாம். நான் ட்ரெயின் பண்ணலைன்னு வச்சுக்கலேன், என்னால முடியும்னு மட்டும் நினைச்சிட்டே இருக்காதீங்க. நீங்க போயிட்டு என்னன்னா உங்களோட பாடி கொடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா என்ன பண்ணணுமோ, ஒரு ரன்னிங் பண்றதுக்கு அந்த டைமுக்கு ஓடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான வந்து ஹார்ட் ஒர்க் போடுங்க. அப்பதான் கண்டிப்பா என்ன பண்ண முடியும்னா உங்களால கிளியர் பண்ண முடியும். இதெல்லாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. பட் ஆக்சுவல் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சும்மா சொல்லிடக்கூடாதுல்ல, நல்லா முடியும் சும்மா பண்ணுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க உண்மையிலேயே உங்களோட எஃபர்ட் போடும்போது அப்பதான் தெரிய வரும். ஒரு ஆக்சுவலான வந்துன்னா எப்படி வந்து ஒரு ரன்னிங்கோட இது இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட் வந்துன்னா நல்லா வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இதே ஞாபகத்துல வச்சுக்க, இப்ப நீங்க ரிட்டன் எக்ஸாம்ல ஒரு 75 மார்க் எடுத்துன்னு வச்சுக்கலாம். நீங்க பிசிக்கல்ல வந்து என்னன்னா கிளியர் ஆகலைன்னா கிளியர் ஆகலதான், அவ்வளவுதான். அங்கேயே நிறைய பேர் வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க. குரூப் டில நிறைய ஸ்டூடெண்ட் 2019லயே நிறைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திருக்கேன். பயங்கர ஸ்கோர் பண்ணுவாங்க. மார்க் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க. பட் பிசிக்கல் வந்து என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் வந்து என்னன்னா நல்லா மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கலேன். அவங்க அதுல வெறும் வந்து 15 பேருக்கு மட்டும்தான் என்ன அப்படின்னா பிசிக்கல் வந்து கிளியர் பண்ணுவாங்க. சோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், நீங்க எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதனால சொல்றேன். இதுல இன்னொரு பிரச்சனையே இதுதான். நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து சும்மா எழுதுறேன், ரயில்வேல வந்து என்னோட எய்ம் எல்லாமே ஹையர் லெவல் தான், குரூப் டி போற போக்குல எழுதிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஏன்னா ஒரு கட் ஆஃப் எதை பொறுத்து வரும்னா காம்படிஷன் இருக்கு, பேக்கன்ஸ் இருக்கு. அப்ப காம்படிஷன் சொல்லும் போது என்ன, நல்லா ஸ்கோர் பண்ணாங்கன்னா அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எலிமினேட் ஆகும். இன்னமும் கண்டிஷன் இருக்கு, இப்படியும் இருக்கு. நிறைய பேர் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஆனா பிசிக்கல் கிளியர் பண்ணாம வந்துடுறா. சில பேர் பிசிக்கலுக்கே போக மாட்டாங்க. போகாம என்ன பண்ணுவாங்கன்னா அதுல அடுத்த லெவல் எக்ஸாம் வந்து பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்காக, எஸ் நம்மளால கிளியர் பண்ண முடியும், நம்மளால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து பண்றாங்க. நான் சில பேரை வந்து நான் பார்த்திருக்கேன். அதனாலதான் வந்து சொல்றேன். சரி, ஓகே. இப்ப என்ன பார்த்துட்டோம், எவ்வளவு கட் ஆஃப் வரும், நீங்க பிசிக்கலுக்கு எந்த அளவு தயார் பண்ணணும், அதையும் நான் சொல்லிட்டேன். இப்ப சில எக்ஸப்ஷன் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் பிசிக்கல் கிடையாதுன்னா, இப்ப பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி நம்ம கேட்டகரியில வந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடையாது அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். பிசிக்கல் வந்து கிடையாது. பட் நீங்க அக்யூரேட்டா மெடிக்கல் சர்டிபிகேட் வந்து நீங்க சப்மிட் பண்ணியே தரணும். அதே மாதிரி இப்ப சிசிஏ கேட்டகரி இருக்கும் பாத்தீங்களா, ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆக்ட் அப்ரெண்டிஸ், நம்மளுக்கு என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி கிடையாது. இதுல ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட்டா? கரெக்டா நீங்க ஒரு ப்ராப்பரான வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க, அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள போயிடலாம். பட் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே சார். இது வந்து ரிசர்வேஷனோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அவங்க அதுக்காகவே என்னன்னா உழைச்சிருக்காங்க. ஏன்னா 1.5 வருஷத்துக்கிட்ட அவங்க வந்து என்ன அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்காங்க, ரைட்டா? ஸோ அது அவங்க கரெக்டா பண்ணதுனால அவங்களுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்குமே என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து கிடையாது. பிரெக்னன்ட் ஆன ஃபீமேல் கேண்டிடேட் இப்ப நிறைய பேர் இருக்கும். ஏன்னா
ரயில்வே பொறுத்தளவுக்கு நீங்க குரூப் டி எடுத்தாலும் அது 2 2.5 வருஷம் கிட்ட வந்து நடந்து போயிட்டு இருக்கு. இப்ப நிறைய வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட் என்ன இருக்கலாம், மேரேஜ் இருக்கலாம், அவங்க வந்து பிரெக்னெண்டா இருக்கலாம். கரெக்டா பிசிக்கல் வரும்போது நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, அங்க போய் நீங்க வந்து ஒரு சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க பிரெக்னன்சியோட ஸ்டேட்டஸ்க்கான வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை சப்மிட் பண்ணணும்னு என்னன்னா, உங்களை வந்து என்ன பண்ண மாட்டான்னு வச்சுக்கலேன். அப்ப வந்து ஜஸ்ட் என்னன்னா அன்ஃபிட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அன்ஃபிட் மீன்ஸ் வந்து அப்போதைக்கு நீங்க என்ன பண்ண டெம்பரரி அன்ஃபிட்டா இருக்கீங்க. எப்போ உங்களோட பிரெக்னன்சி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துன்னா ஒரு டாக்டர் கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கலாம், ஒரு சர்டிபிகேட் வந்து வாங்கணும். இவங்க வந்து என்னன்னா ஃபிட்னஸா இருக்காங்க, ஃபிட்டா இருக்காங்க. இப்ப வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க பிசிக்கல் வந்து என்னன்னா அலோவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து பிசிக்கல் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிசிக்கலை நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜாப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரே ஒரு கேட்டகரி வந்து டிரான்ஸ்ஜெண்டர். ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் கேட்டகரிக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எதிர் லெவலில் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஐ மீன் ஃபீமேல் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான என்ன வந்துன்னா பிசிக்கல் இருந்துச்சோ பெட் என்ன இருந்துச்சோ அதுதான் வந்து உங்களுக்கு இருக்கும். இதமே வந்து என்னன்னா இந்த நோட்ல கொடுத்துருந்தாங்க, நான் சொல்றதுக்காக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். சரி, இப்ப டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்ப எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா, எவ்வளவு வேக்கன்சி இருந்தோ 1:1 ரேஷியோ. அதாவது வேக்கன்சி ஃபார் எக்ஸாம்பிள் 2000 வேக்கன்சி இருந்துச்சுன்னா அவங்க கூப்பிடுறத என்னன்னு வச்சுக்கலாம், 2000 பேர் தான் என்ன பண்ணுவா கூப்பிடுவாங்க. அப்ப என்னன்னா எங்க எலிமினேட் ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் பிசிக்கல்ல வந்து எலிமினேட் ஆவாங்க கண்டிப்பா. சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிசிக்கலுக்கு வராமல் இருப்பாங்க, அதுலயும் நிறைய பேர் வந்து அடி ஆவாங்க. அப்போ 1:1 ரேஷியோ. இது என்ன இப்ப நிறைய ஸ்டூடெண்ட் வந்துன்னா ரிட்டன் கிளியர் பண்ணுவாங்க. ரிட்டனோட கட் ஆஃப் வரும், அந்த கட் ஆஃப்ல ஒரு ஸ்கோர் இருப்பாங்க. அந்த ஸ்கோரை பார்த்தோன்னா என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, தலைகால் புரியாம ஆடுவாங்க. ஓகே அவ்வளவுதான் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்னன்னா ஃபைனல் வந்து அதாவது 1:1 ரேஷியோ சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்க, வேகன்சிக்கு ஏத்தாப்புல கூப்பிடுவாங்க. அதுல ஒரு லிஸ்ட் வரும். ஸோ அந்த லிஸ்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஃபைனலா வந்து ஜாப்க்கு உள்ள போறவங்க. சப்போஸ் இப்ப ஏதாவது ஒரு கேண்டிடேட் வந்து வராம இருக்காங்க. இப்ப நிறைய கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இது குரூப் டி கொடுக்கும்போது வேற ஏதாவது கிளியர் பண்ணிட்டாங்க, ஹையர் லெவல் போறாங்கன்னா அதுல வந்து போவாங்க. அப்ப அந்த டைம்ல என்ன ஆகணும், வேகன்சி ஃப்ரீ ஆகுமா, அந்த டைம்ல அந்த லிஸ்ட்ல அந்த மெரிட் லிஸ்ட்ல அதர் ஸ்டூடெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா இருக்கும். அதனால என்ன பண்ணாதீங்கன்னா, நான் வந்து ரிட்டன் கிளியர் பண்ணாவே எனக்கு வந்து குரூப் டி எக்ஸாம் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்க ஒரு ப்ராசஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க ரைட்டா, ஒரு டஃப்பான ப்ராசஸை கிளியர் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு டஃப்பான ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். அதனால மைண்டை வந்து ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் என்ன பாசிட்டிவாவே பாருங்க, உங்களால முடியும். அதை மட்டும் என்ன பண்ணுங்கன்னா ஆல்வேஸ் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப சப்போஸ் சில ஸ்டூடெண்ட் வந்து நீங்க வந்து குரூப் டி எக்ஸாமுக்கு உங்களோட சயின்சஸ் கிளாஸஸ் அண்ட் மேத்துக்கான கிளாஸஸ் ஏதாவது ஒரு வேலையா உங்களுக்கு வந்து என்ன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நீங்க எவ்வளவு குரூப் டில ஸ்கோர் எடுத்தீங்க அதையுமே வந்து சொல்லுங்க. இதை எதுக்காக கேட்கிறேன்னா, நான் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கைட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ராப்பரா வந்து என்னன்னா நான் கொடுக்குறேன்னா, கரெக்டாக தான் டீச் பண்றேனான்னு சொல்லிட்டு என்ன வேலிடேட் பண்றதுக்கு உங்களோட வந்து ஃபீட்பேக் கண்டிப்பா தேவை. ஸோ அதனாலதான் சப்போஸ் நீங்க இந்த இதுல கமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல கூட வந்து சொல்லுங்க. 7871385142. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபீட்பேக் எதா இருந்தாலும் சரி, நீங்க சொல்லும் போது அதை எடுத்துட்டு அது நெக்ஸ்ட் இயர் இப்ப அடுத்த வந்து குரூப் டிக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்பர் வந்துன்னா ஒரு கோர்ஸ் மாதிரி நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கிளாஸஸ் எடுப்பேன். அதுக்கு கொஞ்சம் வந்து ஒரு மோட்டிவேஷன் வரும். அதுக்காக தான் கேட்கிறேன். நான் சொன்னது போக வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து கேட்கலாம். அண்ட் ஃபைனலி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.